கழக செயலாளர் அவர்களையும் திரு பி ராஜ்பட் ரங்கதுரை அமைப்பாளர் மாவட்ட நெசவாளர் அணி அவர்களையும் சார்பை பொறுத்து மரியாதை தெரிவிக்கப்படுகிறது. எங்களுக்கு சிறப்பு பரிசு வெற்றி பெற்ற அணிக்கு விழா குழுவின் சார்பாக பாராட்டுகள். டோர்னமெண்டோட 9th பிரைஸ். டோர்னமெண்டோட 8th பிரைஸ் சச்சின் டைமண்ட்ஸ். செவன்த் பிரைஸ் ஃபிஃப்த் பிரைஸ். ஃபோர்த் பிரைஸ் எலக்ட்ரிக் ஈவல்ஸ். சென்ட்ரிங் மேஸ்திரி ஜோதியல்லி. டோர்னமெண்டோட 3rd பிரைஸ் தளபதி. டோர்னமெண்டோட 2nd பிரைஸ் ஜோதியல்லி. டோர்னமெண்டோட 1st பிரைஸ் சென்னியப்பட்டி. அண்ணா டீம் பேர் சொல்லுங்கண்ணா. ஜோதியல்லி கிரிக்கெட் கிளப். நான் அந்த லொக்கேஷன் சொல்லுங்கள். கரெக்டான லொக்கேஷன் சொல்லுங்கள். ஓகேண்ணா. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கண்ணா. ப்ரைஸு ஃபஸ்ட் ப்ரைஸு எவ்வளோ 50, சிறப்பு ஃபஸ்ட் ப்ரைஸு, செகண்ட் 40, தேர்ட் 30, ஃபோர்த் ப்ரைஸ் 20, ஃபிஃப்த்து 10, 6th 5, 8th 8, 7th 5, 8th 5, 9 3000. ஓகே ஓகேண்ணா. எத்தனை வருஷமா நடத்துறீங்க? 10 வருஷம். 10 வருஷமா? 10 வருஷம். ஓகே ஓகேண்ணா. 10 வருஷம் நடத்துறதுல இதுதான் ஹையஸ்ட் ப்ரைஸுங்களா? ஓகே ஓகேண்ணா, நல்லா சூப்பர்ண்ணா. உங்கள் டீமை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. டீம் பசங்களாம் பெஸ்ட்டாக விளையாடுறாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு போயிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேலே மேலே போனால் என்னோட ஆசீர்வாதம். ஓகேண்ணா. டீமோட மறக்க முடியாத மேட்ச் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கண்ணா. விட்ட மேட்ச் பிடிச்ச மேட்ச் விட்டது. வெளியே விளையாடுறது நைட்டு 12 டீமோட மறக்க முடியாத மேட்ச் கரகூர் ஃபுல் டோர்னமெண்ட்டும். கரகூரில் எல்லாரும் கம்யூனிகேஷன், ஃபுல் கம்யூனிகேஷன், எந்த ஈகோவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படியே நிச்சு ஃபஸ்ட் ப்ரைஸ் அடித்தோம் 25000 ரூபா. அதுதான் கரகூரில் தான் மறக்க முடியாத மேட்ச். தோல்வி இல்லாத மேட்ச் அதான் கரகூர் தானே எல்லாருக்கும் அனைத்தும் பிடிச்ச மேட்ச், பெஸ்ட்டான டோர்னமெண்ட்டில் மறக்க முடியாத மேட்ச். இந்த டோர்னமெண்ட்டில் பெஸ்ட்டான மேட்ச் எதுனா சென்னியம்பட்டிக்கும் தளபதிக்கும் மேட்ச் நடந்துச்சு செமிஃபைனல். அதுதான் மறக்க முடியாத மேட்ச். ஓகேண்ணா. அவங்க டீமை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், பிளேயர்ஸை பற்றி. யார் பெஸ்ட்டாக விளையாடுறது அதை சொல்லுங்கள். எங்கள் கேப்டன் அவர் தான், அங்கே கீழே உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க. அவர் தான் எல்லாரும் கூப்பிட்டு போயிட்டு மேட்ச் ஆட வைக்கிறவர். ஓகே ஓகே. பெஸ்ட்டு பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர்னா மணிகண்டன் ராஜான். ஓப்பனிங் இறங்குவார், தெரியும் தானே உங்களுக்கு, அவர் தான். அப்புறம் நல்ல பேட்டிங் மௌனேஷ் குரு, பாக்கி அவரும் ஒரு நல்ல பவுலர் தான். அங்கே உட்காந்துட்டு இருக்க மாதை என்ன ஜோதியல்லி டீமை பொறுத்த வரைக்குமே ஒரு மோஸ்ட் அண்டர்ரேட்டட் பிளே பவுலர். ஆடுற 11 பேருமே ஆல்ரவுண்டர் தான். யாருக்குமே பால் போட தெரியாது, பேட்டிங் ஆட தெரியாதுன்னு யாருமே இல்லை. ஆடுற 11 பேருமே 11s உள்ள ஜோதியல்லி கிரிக்கெட் கிளப்னு வெளியில் போனாலும் சரி, உள்ளே ஆடினாலும் சரி, அத்தனை பேரும் ஆல்ரவுண்டர் தான். யாருமே பால் போட தெரியாதவங்க, பேட்டிங் ஆட தெரியாதவங்க, 11s ஆடுற 11s ஃபுல்லாகவே ஆல்ரவுண்டர் தான். ஓகே ஓகேண்ணா. அந்த கிரவுண்டோட பிச்சு ரெடி பண்ண எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. நல்லா இருக்குது பிச்சு. 5 நாள் ஒர்க் பண்ணோண்ணா. ஆனால் முக்கியமாக ஒரு 3 பேர் தானே. இங்கே பாருண்ணா, இவரு தானே உழைச்சது. இவரு
இவரு மாத என்ன அப்புறமா சத்யராஜன் அங்கே இருக்காரு, அவர் கால் கொஞ்சம் அடிபட்டிருக்கு. இவங்க 3 பேரும் ரொம்ப எஃபெக்ட் போட்டாங்க. இப்போ வர ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க உங்கள் டீம் சார்பா? வந்து இப்போ 10 வருஷமாக கொண்டு வந்திருக்கு. 80s வந்து 2K கிட்ஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. வர ஜென்ரேஷனுக்கு இந்த கிரிக்கெட்டை வந்து நம்ம முழுமையாக கொண்டு போகணும், எல்லாருக்கும் மேலும் மேலும் போகணும்னு சொல்லிட்டு எங்களோட ஆசை. நாங்கள் இதுக்கு மோட்டிவேட்டாக என்ன பண்ணலாம்னு நினைக்கிறோம்னால, எங்களுக்கு ஸ்டேடியம் வந்து இங்கே இல்லை. இது வந்து குத்தகை ஸ்டேடியம். குத்தகை ஸ்டேடியம் எடுத்து நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். குத்தகைக்கே செஞ்சு இப்படி பசங்க வந்து இவ்வளோ வரைக்கும் 50 பிரைஸ் வரைக்கும் நம்மளுக்கு பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அப்போ ஓனாக ஸ்டேடியம் வந்தாக்கெல்லாம் பசங்க நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா வருங்கால ஜென்ரேஷனுக்கு அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்களே எங்களோட முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு என்ன தர முடியுமோ தரணும். ஓகே ஓகே. ஊர் பொதுமக்கள் சார்பாக எங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அனைத்தும் பண்ணுறோம். இப்போ 50,000 வந்துச்சா, நெக்ஸ்ட்டு எவ்வளோ வேணால் மாறலாம், அது வாய்ப்பு சொல்ல முடியாது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்த வருஷம் மேட்ச்சு எந்த சண்டை சத்துருவும் இல்லாமல் நீட்டாக பண்ணிட்டுங்க. அடுத்த வருஷம் இன்னும் பெரிய ப்ரைஸ் வச்சு நீட்டாக மேட்ச் எடுத்துகிட்டு போவோம். இதோட சிறப்பு பரிசு தருவோம் அடுத்த வருஷம். ஓகே ஓகே. வருங்காலத்தில் சிறப்பு பரிசு தரப்படும் பெருசாக. டோர்னமெண்ட் சூப்பராக நடத்துனீங்கண்ணா. பிச்சு நல்லா இருக்குது, கிரவுண்டு நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் வர டோர்னமெண்ட் நல்லா நடத்துறதுக்கு சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்ண்ணா. டிஎன் கிரிக்கெட் கூப்பிட்டது நன்றிங்கண்ணா.